ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா மோட்டல் அண்ட் ஹோட்டல் சிமுலேட்டர் தான் அதில் வந்து இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். மோட்டல் வந்து விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இது நான் வந்து ஆல்ரெடி நிறைய வாங்கி வச்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டுலேருந்தே வீடியோ ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் வந்து எதுவும் பண்ண முடியல. ஆனால் நான் இப்போ நிறைய வாங்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஆனால் எனக்கு அது ஃபஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நிறைய வாங்கி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம ரிசப்ஷனு. இப்போ போய் நம்ம ஒவ்வொன்றத்தையும் வந்து இது பண்ண போகிறோம். ஓகே, இந்த ரூமை போய் க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப நாள் ஆச்சுனால கொஞ்சம் டச் விட்டு போச்சு. இந்த ரூம் மட்டும்தான் ரொம்ப காஸ்ட்லியான ரூம் 1. அப்போ என்கிட்ட $1000 இருந்தனால நான் வந்து அவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ வந்து என்னால் அவ்வளோ காசு இல்லை. என்கிட்ட ஜஸ்ட்டு $56 தான் இருக்குது. ப்ளஸ் இதில் அப்பப்போ வந்து திருநங்கைங்க நிறைய பேர் வருவாங்க. அப்பப்போ வருவாங்க. மோட்டல் வந்து லெவல் 8 இருக்கேன். இது 3வது ரூமு. இப்போ நம்ம மேலேயும் போகிறோம். இப்போ இது 4வது ரூம். இது நான் வந்து இன்னும் ரூம்ஸ் வாங்க போகிறேன். இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரூம்ஸ் வாங்கி ஒவ்வொரு ரூமுக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து அவ்வளோ ஸ்பீடாக முடிச்சிருக்கேன். ஓகே, இதிலிருந்து 5வது ரூமு, இது 6வது ரூமு. ஃபஸ்ட்டு ரூமை தவிர மிச்சம் எல்லா ரூமும் வந்து நான் கொஞ்சம் சீப்பாக பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரூம் மட்டும்தான் நல்லா கொஞ்சம் லக்ஸுரியாக பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம லாஸ்ட் ரூம் போய்க்கலாம். இன்னைக்கு இப்போ வந்து மோட்டலில் ஆளுங்க வந்துடுவாங்க. ஓகே, இது மட்டும் இல்லை, நம்ம வந்து நிறைய வச்சுருக்கோம். ப்ளஸ் ஹைப்பர் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்டும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டேஷனும் வச்சுருக்கோம். கேஸ் ஸ்டேஷனில் 3 கார் வந்தாலே போதும் நம்மளுக்கு $100. மோட்டலில் ஆளுங்க வந்துட்டாங்க. வெயிட். ஓ, கஸ்டமர் ரெட் சூப்பர் ஸ்டோரா? ஓகே, இப்போ நம்ம மோட்டலில் திறந்து இல்லை கேஸ் ஸ்டேஷனில் மோட்டலில் திறந்து விட்டுலாம். திறந்து விட்டோம். அதுக்குள்ளே நம்ம வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுங்க வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இது தெரியும் ஆளுங்க வந்துட்டாங்கன்னா. இதுதான் வந்து என்னுடைய சூப்பர் மார்க்கெட்லேயும் பொருள் நல்லா நிறைஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இருக்குது. திருப்பி வாங்கணும் பொருள். ஐ மீன் ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்குது. இதுக்கப்புறம் இது பெட்ரோல் பல்க்கு வந்து ஒவ்வொரு டாலரும் ஒவ்வொரு பாயிண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஆளுங்க வந்துட்டாங்க. மோட்டலில் நிறைய பேர் போய் ஏக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 7 பேருக்கு மட்டும்தான் மோட்டல் இருக்குது. ஓகே, அந்த ஹார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். இவங்க 12 hours தான் இது பண்ண போகிறேன். சரி, ஓகே, நீ வந்து ரூம் 2 எடுத்துக்கோ. உனக்கு நீ எவ்வளோ 24 hours தானா? சரி, நீ ரூம் 3 எடுத்துக்கோ. யாராவது அதிகம் வா 72 hours. நீ ரூம் 1 எடுத்துக்கோடா. சூப்பர். 60 hours எடுத்துக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து யார்? ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. 72 hours. சூப்பர், எடுத்துக்கோங்க. காசு ஏறிக்கிட்டே போகுது. நம்மகிட்ட 36 hours ரொம்ப கம்மி தான். எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. லாஸ்ட் ஆள் 72 hours. சூப்பர். நம்மளுக்கு இன்னும் இன்றைக்கி நிறையா பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோருக்கு போய்க்கிட்டு இந்த ஸ்டோர் போயிட்டு லாண்ட்ரி போயிடுவோம். லாண்ட்ரியும் நான் திறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லாண்ட்ரியும் திறந்துட்டேன் நான். ஆனால் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் தான் வாங்கணும். ஓகே, வாஷிங் மிஷின் வாங்கினோம்னா நம்மளுக்கு $1000 தேவைப்படுது. ஆனால் நம்ம $1000 இல்லை. ஆனால் $1000 எப்படி சம்பாதிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரூம் க்ளீனிங்க்கு வந்துடுச்சு. அந்த ரூமை க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளேயே முடிச்சிட்டானுங்க. ரூம் 3 க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். இது நாட் ஒன்லி க்ளீனிங். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டோர் போகிறோம். சூப்பர் ஸ்டோரில் அங்கெல்லாம் பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணுவோம். காலி பண்ணுற அளவுக்கு எவ்வளோ காசு வருதோ அவ்வளோ காசையும் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ இதுக்கு மேலே எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே மாம்பழம் ஓகே $9.66. ஓகே இது வந்து நிறைய வாங்கியிருக்கான். 16.8 to $16 வாங்கியிருக்கான். இது வந்து இப்போதைக்கு இந்த நாளைக்கு அதிகமாக வாங்கியிருக்கான். 14 தானா? ஓகே இட்ஸ் ஓகே குட். 13 தான் வாங்கியிருக்கான். ஓகே இப்போ நம்ம வந்து ஆளுங்க இப்போ எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் ஸ்டேஷனை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். கேஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே வந்துடுவாங்க. எனக்கு $1000 தான் தேவைப்படுது. இப்போ ஆல்ரெடி $500 இருக்குது. நம்ம 200 ஒன்று க்ளீன் பண்ணோம். என்னடா இன்னும் இதுக்குள்ளே வரலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆளுங்க வந்துட்டாங்க. நம்ம எடுத்துப்போம். மேக்ஸிமம் எல்லாம் வந்து 17 தான் போடுவாங்க. ஓகே எவ்வளோ தேவை? 12 லிட்டர்ஸ் தான் தேவை உங்களுக்கு. 12.49 லிட்டர்ஸ். மேக்ஸிமம் வந்து 17 லிட்டர்ஸ் கிட்டே போவாங்க. நம்மளுக்கு 17 லிட்டர்ஸ்னால் $30 கிட்ட கிடைக்கும். $34 கிட்ட கிடைக்கும். ஓகே தேங்க்யூ சார். $26 கொடுத்துருக்காங்க. $26. பட் இப்போதைக்கு 147 லிட்டர்ஸ் நம்ம டேங்க்கில் இருக்குது. 10 லிட்டர்ஸ். சூப்பர் ஸ்டோரில் 4 பேர் வந்துட்டாங்களா? சாரி, அங்கே டைமிங் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து கொடுக்கலன்னா போயிடுவீங்க. இதுதான் என்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே தேங்க்யூ சார். அதுக்குள்ளே எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஓகே அது கொஞ்சம் போயிட்டு இருக்கட்டும். இல்லை எந்த ரூம்லாம் க்ளீனிங்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே எல்லா ரூமும் க்ளீனிங்கில் தான் பார்த்துக்கலாம். ரொம்ப இல்லை அது போலீஸ் கார்லாம் வந்திருக்கு. ஃபியூல் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பக்கம் இன்னொரு சேல்ஸும் போகும். இப்போ நம்ம ஃபுல் டேங்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபுல் டேங்க்குள்ளே காசையும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த கேமில் இதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த 2 ரூமே பண்ணிட்டோம். இந்த மேலே போயிடலாம். இந்த கேமில் ஒரு பிரச்சனை என்னென்னா அப்பப்போ தீஃப் அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரில. இப்போ நம்ம லாண்ட்ரிக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும். அதுவும் ஒரு சீப் பட்ஜெட்டில் தான் வாங்க போகிறோம். $1000. இப்போ வந்து நம்ம அதிக இதில் நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறோம்னா $2100. ஆனால் 2000 நம்மளுக்கு வந்து $1000 சேர்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஸோ ஐயோ பெட்ரோல் வேறு அங்கே ஃபில் ஆகிட்டு இருக்குது. சரி ஒன்றும் பரவாயில்ல, நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஃபுல் டேங்க்குள்ளே காசு கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபுல் டேங்க் ஒரு சில காரில் $41, இன்னும் ஒரு சில காரில் $51. ஈஸியாக நம்ம சம்பாதிச்சிடலாம். அதனால தான் நான் அப்பப்போ வந்து அப்படியே விட்டு வந்துடுவேன். நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம வாங்க போகிறத நம்ம லாண்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாண்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம லாண்ட்ரியில் வந்து காசு நம்ம வந்து இது பண்ணலாம். 60 hours வச்சுக்கோங்க இந்த ரூமை. $1 டிப்ஸாகவும் கொடுக்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. பார்த்தீங்களா? $24 2 daysனால் 48 hours இப்போ $130 தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் $131 கொடுத்துருக்காங்க. $1 டிப்ஸாக கொடுக்குறாங்க. அதான் இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஐயோ எதோ போட்டு அமுக்கி விட்டேன். ஓகே நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் 2 rooms இருக்குது. நல்ல ஒரு அமௌண்ட்டாகவே கொடுத்தா எனக்கு போதும். இப்போ $70 இருந்துச்சுன்னு போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே
$23 தான் வந்திருக்கு. இப்போ அங்கே போய் கலெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஐ திங்க் வந்தாலும் $1000. அப்போலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. சாரி ப்ரோ ரொம்ப சாரி ப்ரோ. பார்த்தீங்களா $56 57 கொடுப்பாங்க பாருங்களேன். சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இதை போட்டால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். ரிசர்வ் ஃபியூல் ஜஸ்ட் $98 தானா? நம்மளுக்கு இன்னும் எதெல்லாம் இருக்குண்ணா ஃப்ரெண்ட்ஸ்? இது என்னது? ஸ்விம்மிங் பூலு, அதுக்கப்புறம் ஜிம்மு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லாண்ட்ரிக்கு அப்புறம் ஸ்விம்மிங் பூல் தான் ஓப்பன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம என்ன பண்ணுறோமா, நம்ம ஸ்டோருக்கு போயிட்டு லாண்ட்ரி போயிட்டு ஒரு வாஷிங் மிஷினை பை பண்ணிடலாம். இது உடனே வந்துடும் ஆர்டரு. ஓப்பன். லாண்ட்ரியில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் $10,000 இப்போ நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஓகே, லெவல் அப். ட்ரையரும் தேவைப்படும்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ட்ரையருக்கும் நம்ம காசு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரையர் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓகே, ட்ரையரே நம்மளுக்கு $1600 தான் அந்த இருக்குது. ஓகே, இப்போ நம்மகிட்ட $200 இருக்குது. $200 வச்சு எப்படியாவது $1600 மாற்றணும். ப்ளஸ் இந்த ஒரு ரூமையும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும் சீக்கிரமாக. ஓகே, இது நம்மளுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ரூம் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒன்றா இப்போ நம்ம திறக்க போகிறோம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றா திறந்து லாஸ்ட்டில் ஒரு பயங்கரமான ஒரு ரூமை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, எடுத்துக்கோ, கிளம்பலாம். எடுத்துக்கோ, அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பி இப்போ வந்து மோட்டல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ $500 கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா ரூமும் க்ளீனிங்கு. இன்னொரு ரூம் ஓப்பன் பண்ணோன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு இதுவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மோட்டல் கேமு. இந்த ஒரு கேம் வந்து மோட்டல் சிமுலேட்டர்னு போடுங்க, அப்படியே இதெல்லாம் வரும். இன்னொன்று சன்செட் மோட்டல்னு போடுங்க, அப்படியும் போட்டாலும் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அதை டவுன்லோட் பண்ணேன்னு ஃபஸ்ட் வீடியோவாக அதை நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம போய் மோட்டலில் போய் எல்லாத்தையும் காசு விட்டு வந்துடுவோம். உனக்குலாம் இதெல்லாம் என்னடா நீங்கள் இவ்வளோ கம்மியாக வாங்குறீ? $72 வேணாது வாங்கடா. $72 ஐ மீன் 72 ஹார்ஸ். வரமாட்டேறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 24 ஹார்ஸ் தான் வரானு. 72 ஹார்ஸ் வரலன்னா ஓகே 60 ஹார்ஸ்லாம் வந்திருக்கானுங்க. இதை கொடுத்துருவோம். ஓகே, லாஸ்ட் ரூம் இருக்குது. லாஸ்ட் ரூம் வந்து நல்ல ஒரு ஆஃபராக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, குட் ஆஃபர். ஓகே, இப்போ நம்ம போய் $600 கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாகவே நமக்கு கிடச்சிருக்கு. நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என் மட்டும் ஃபில் ஆகிட்டே இருக்குது. $41 கொடுப்பாங்க. நன்றி தலை. வச்சுக்கோ தலை. முடியதுக்குள்ளே நம்ம சூப்பர் ஸ்டோரில் முடிச்சுட்டு வந்துடுவோம். $10. ஐயோ, 0.50 இருந்தால் வச்சுக்கோ.
ஓகே இவனும் கொஞ்சம் சேஞ்சாக கொடுக்காதரா? சேஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபுல்லாக சேஞ்சாக கொடுப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஓகே தீஃப் வரானா? நம்ம ஒன்றும் இல்லை. தீஃப் உடனே முடிஞ்ச அளவு ஸ்பீடாக லீவ் கவுண்டர் இந்த தீஃப் அடிச்சு நகர்த்தணும். ஐயோ நான் பாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன். எங்கே தான் போகிறான்? போடுறான் அவனை போடுறான் போடு முடிஞ்சது. கதை கந்தல்ரா. தீஃபை போட்டு தள்ளிட்டோம். எந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணோம்? 1 2 3 4 அண்டு ஜஸ்ட்டு 4 ரூம்ஸ் தான். இன்னும் 3 ரூம்ஸ் இருக்குது. இந்த 3 ரூம்ஸும் முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ வந்துடுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ் தீஃபு. இந்த தீஃப் இது பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு தொல்லை. நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரும் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். யாருக்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வேணுமோ கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ எவனுமே இல்லைங்க. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். ஐயோ பெட்ரோல் போய் நான் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐயோ எங்கடா அது? ஓகே எல்லா ரூமும் ஐ திங்க் வந்துருச்சு. அந்த ரூம் தான். ஓகே அந்த ரூமும் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு பெட்ரோல் வந்து எடுத்து $51 ஆடட் இவனுக்கு போட்டு போயிடலாம். ரொம்ப நேரம் இதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாருமே க்ளீன் பண்ணிட்டு அதில் வந்து நம்மளுக்கு வந்து $1,000 கிடைக்கும். இந்த $1,000 $600 இன்னும் எக்ஸ்ட்ரா மாற்ற ட்ரை பண்ணலாம். கிளம்புடா. ஒரு ஃபஸ்ட் ரூம் ரெடி. இது வந்து கொஞ்சம் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய ரூம் வந்துச்சுன்னா அவங்க வந்து இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம நெட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நெட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொருள்லாம் நம்ம ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நெட்டு நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னே தனியாக ஒன்று இருக்குது. அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோட்டல் கேம் இதுலேருந்து தான் நிறைய கேமர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கேம் வந்து மோட்டல் பற்றி. அதனால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த இதுலேருந்து தான் நான் அந்த மோட்டல் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ரூமு முடிச்சிடலாம். நம்ம இந்த வழியில் போய் காட்டுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு? இதெல்லாம் 1750, 1850, 1950, level 10. இதெல்லாம் level 10. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு? 212. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 20 ரூம்ஸ் கிட்டே இருக்குது. அது ஒரு கீழே வந்து அதோட பெரிய பெரிய கெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 20 ரூம்ஸ் இல்லை, ஒரு 40-45 ரூம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த ரூம்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணோம்னா ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் எடுக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஹேக் பண்ணி இது பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய காசு வந்து லெவல்லாம் ஏறி அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிடுவேன். என்னடா நீங்கள் எல்லாம் கம்மி ஹார்ஸாகவே கொடுக்குறீங்க. ஓகே 72 ஹார்ஸ் யாராவது வராங்களான்னு பார்ப்போம். வரல. இந்த மோட்டர் வந்து இவ்வளோ நிறைய காசு வரும்னு பார்த்தேனே. அப்படி வந்துட்டாங்க. இதை வச்சுக்கோ, $139 கொடுத்துருப்போ. ஓகே $1019 கிடச்சிச்சு. இன்னும் 2 ரூம் இருக்குது. ஓகே ஒரு அமௌண்ட் கொடுப்பான்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக இப்போ நம்ம $1100 ரீச் பண்ணிடுவோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, $1147 கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ 147 247 ஆகுதான்னு பார்க்கலாம். பரவாயில்ல, கற்றுக்கிட்டு. ஓகே, இப்போ இந்த $51 ஏறிடுச்சு. ப்ளஸ் இப்போ நம்மளுடைய இன்னும் நம்மளுக்கு 16 லிட்டர்ஸ் தான் இருக்குது. நான் வந்து ஃபியூலுக்கு ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. ஒன்று ஒன்று நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஓகே, 203 அங்கேயே வந்து க்ளீனிங்கு. ஆமாம், 103யும் இது க்ளீனிங்கா? கீழே ஒன்று நம்ம க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுடுவோம். போகலாம். ஓகே, இந்த ரூமில் இன்னும் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அங்கே முடிச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். $22 minutes போயிடுச்சு, சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கண்டிப்பாக லாண்ட்ரி இப்போ இன்னும் இவங்க முடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் நான் கண்டிப்பாக லாண்ட்ரியில் ஹீட்ரு வாங்கிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது உங்கள் மோசஸ். பாய்.